வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீதியின் மூலம் யாழ் செம்மணியில் கையொப்ப போராட்டம் முன்னெடுப்பு. ரணிலை தீவிர கண்காணிப்பில் வைக்க தீர்மானித்துள்ள வைத்தியர்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுப்பு தவறு கேள்வி எழுப்பிய சுமந்திரன். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்கு எதிர்ப்பு. நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 9 கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் மூலம் கையொப்ப போராட்டம் நேற்று யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டது. தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தியே இந்த நீதியின் மூலம் எனும் கையொப்ப போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று காலை 10 மணியளவில் மாணவி கிருஷாந்தி கொலை சம்பந்தத்துடன் தொடர்புடைய செம்மணி பகுதியில் பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் முன்னெடுக்கப்பட்டது. மரணித்த உறவுகளை நினைவு கூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவு சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமான குறித்த நிகழ்வில் வடக்கின் ஏற்பாட்டுக்குழு இணைப்பாளர் ஜெயசித்ரா போராட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து கையெழுத்து பெறும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் இது முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி உட்பட அனைத்து மனித புதைக்குழிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டம் வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வயது மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை கருத்தில் கொண்டு முதல் 24 மணி நேரம் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது பொருத்தமானது என விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். எனவே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்தார். முன்னதாக நேற்று பிற்பகல் சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைக்கமைய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்க மாற்றப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கான பிணையை மறுக்கும் முடிவும் கேள்விக்குரியவை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாட்டு தலைவர்கள் பதவியில் இருந்தபோது செய்த குற்றங்களுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். யாவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர் வலியுறுத்தினார். எனினும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றத்திற்கு வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை மறுக்க வலியுறுத்துவது முற்றிலும் தவறானது எனவும் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாதாக்கு தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் ஜனாதிபதி, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட 31 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2 ஆகிய திகதிகளில் இது தொடர்பான 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தெரிவிக்காமல் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கை குடிமக்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அணுக அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இந்தியா இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்முதல் செயல்முறைக்கு மாறாக திட்டத்தை இந்திய நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த நிலைமையை எதிர்பார்க்கலாம் என்று அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி குறித்த பகுதிகளில் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் தமிழாவின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.